அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பழைய சோறு சாப்பிட்டா சர்க்கரை ஏறிடுமான்னு பல பேர் கேட்குறாங்க. இப்போ பழைய சோறு சாப்பிடாதீங்க. அப்புறம் ஏன் சர்க்கரை ஏறுதுன்னு அப்புறம் யோசிங்களேன். நல்ல சோறு சாப்பிட்டா சர்க்கரை ஏறிடுதா? பர்கர் சாப்பிட்டா சர்க்கரை ஏறாமல் இருக்குமா? பிஸா சாப்பிட்டா சர்க்கரை ஏறாமல் இருக்குமா? வரகு சாப்பிட்டா சர்க்கரை ஏறாமல் இருக்குமா? அப்போ பழைய சோறையும் சாப்பிட்லப்பா. என்ன வரகு, சாமை, திணை, குதிரைவாளி, என்ன அப்புறம் மாப்பிள்ளை சம்பா இதெல்லாம் தான் சாப்பிட்றீங்க. அப்புறம் சர்க்கரை வந்துடுதே. சொல்லுங்கள், ஏன் சர்க்கரை வருது? ஏன் சர்க்கரை வருதுன்னே தெரியாமல் சோறு சாப்பிட்டா சர்க்கரை வந்துடும், பழைய சோறு சாப்பிட்டா சர்க்கரை வந்துடும், இப்படியே கேள்வி கேட்குறீங்க. நல்ல கேள்வி தான். என்ன ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அதேமாதிரி 9 பேருக்கு வந்துடுமா? உங்கள் தாத்தா, பாட்டன், பாட்டி எல்லாம் பழைய சோறு சாப்பிட்லையா? அவங்கெல்லாம் வேலை செஞ்சாங்க, நீங்கள் வேலை செய்யலை. நீங்கள் பழைய சோறு மட்டும் இல்லை, எந்த சோறு சாப்பிட்டாலும் சர்க்கரை நோய் வரும். ஆமாம். இப்போ இருக்கிற அரிசி இருக்க, அந்த அரிசி நைட்டில் தண்ணி ஊற்றி வச்சு காலைல சாப்பிட்டா தான் பழைய சோறுலாம் கிடையாது. வடித்து 2 மணி நேரத்தில் தண்ணி ஊற்றி வச்சா அடுத்த 4 மணி நேரத்தில் பழைய சோறாக மாறிடும். அவ்வளோ விஷங்கள்லேருந்து விவசாயம் பண்ணிட்டு உக்காந்துட்டு கிடக்குறோம். 10 மூட்டை யூரியா போட்டு உட்காந்து கிடக்குறோம். அப்புறம் அந்த சோறு எப்படி இருக்கும்? சோறே நல்லா இல்லைன்னும் போது அப்புறம் என்ன இருக்குது? முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. அதாவது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, உங்களுடைய செரிமான மண்டலத்தை சீராக வச்சுருந்தாவே சர்க்கரை நோய் வராது. இப்போ செரிமான மண்டலம் சீராக இருக்கணும்னா ஒழுங்காக பசித்த பின் புசிக்க வேண்டும். பசித்த பிறகு சாப்பிட பழகிட்டாமல் எந்த நோயும் வராதப்பா. போங்கப்பா.